இந்த உலகத்துல பெட்டுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ விஷயத்தெல்லாம் வளர்க்குறாங்க. பள்ளி, விசார்டு, ஸ்குரிலு, சில பேர் எலிய கூட பெட்டுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் டான்சர் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு சிம்பான்சியை ஒரு பெட்டா எடுத்து வீட்டில் வச்சு வளர்த்துருக்காரு. 1980 ஒரு சிம்பான்சி, அது பேர் வந்து பபிள்ஸ், ஒரு ரிசர்ச் சென்டர்ல ஒரு வாலில்லாத குரங்கை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக எடுத்துட்டு வராங்க. அதோட வயசு 2 இருக்கும்போது 1983 மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து அந்த ஒரு சிம்பான்சி ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனது மட்டும் இல்லாம கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம வீட்டுல தனியா ஒரு ரூமே வந்து கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி அந்த சிம்பான்சிக்கு எது மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே வந்து மாத்துறாரு. ஒரு சின்ன குழந்தைய எப்படி பாத்துக்குவாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு சிம்பான்சியை பார்த்துட்டு வராரு. அதுக்கு எப்படிலாம் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் தைச்சு போட்டு அழகு பார்த்தாரு. மனுஷங்க எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த சிம்பான்சிக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. 1980 இருந்து 1990 காலங்கள்ல அந்த சிம்பான்சி வேர்ல்டு வைட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. மைக்கேல் ஜாக்சன் வந்து எங்க போறாரோ எல்லா பக்கமுமே இந்த சிம்பான்சியை கையோட கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த சிம்பான்சியை ஒரு சின்ன குழந்தை எப்படி பாத்துக்குவாங்களோ அதே மாதிரி பாத்துக்குவாங்களாம். வருடங்கள் போக போக அந்த சிம்பான்சி அதோட சின்ன வயசுல இருந்து பெருசாகிறதுனால சின்ன வயசுல அந்த சிம்பான்சியை கட்டுப்படுத்துற மாதிரி அதோட பெரிய வயசுல கட்டுப்படுத்த முடியல. அதனால அமெரிக்கால இருக்க புளோரிடால ஒரு விலங்கியல் பூங்கால வந்து அந்த சிம்பான்சி அந்த பபிள்ஸை கொண்டு போய் விடுறாங்க. இன்னமுமே அந்த பபிள்ஸ் அந்த ஒரு விலங்கியல் பூங்கால வாழ்ந்துட்டு தான் வருது.